Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் AL3391 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சரோடைய லெக்சர் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் இப்போ தான் லாஸ்ட் மினிட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் வரையும் உங்களுக்கு கான்செப்ட் என்னன்னு ஈஸியாக சொல்லி கொடுத்துடலாம். பிடிச்சிருந்தா வீடியோ உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம யூனிட் 2 பார்க்க போகிறோம், ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? அதில் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இன்ஃபார்ம்டு சர்ச். இன்ஃபார்ம்டு சர்ச்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் அன்இன்ஃபார்ம்டு சர்ச் என்னன்னு பார்த்துருப்போம். இன்ஃபார்ம்டு சர்ச்சில் நம்மக்கிட்ட இருக்கும் பெஸ்ட் ஃபர்ஸ்ட் சர்ச், ஏ ஸ்டார் சர்ச், கிரீடி சர்ச். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், இன்ஃபார்ம்டு சர்ச் என்ன அப்படின்னா என்ன? அன்இன்ஃபார்ம்டு சர்ச் மீன் டஸ் நாட் கிவ் எனி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொன்னோம். ஒரு பிளைண்ட் சர்ச்சாக இருக்கும்னு சொன்னோம். அப்போ இன்ஃபார்ம்டு சர்ச் அதுக்கு ஆப்போசிட். நம்ம அல்காரிதம் என்ன பண்ணோம் அப்படின்னா அடிஷ்னல் நாலேஜ் நமக்கு கொடுக்கும். ஒரு ப்ராப்ளமை பத்தி இன்னும் தெளிவான விளக்கத்தை கொடுக்கறப்ப நம்ம ஈஸியா சர்ச் பண்ண முடியும். ஓகேவா? நிறைய பாத் நமக்கு கிரியேட் ஆகும். நிறைய வேஸ்ல நம்மளால அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். ஈஸியா சர்ச் பண்ண முடியும். ஓகே, இதை நம்ம ஹியூரிஸ்டிக் சர்ச் அப்படின்னு சொல்வோம். ஓகேவா? இதுல 3 டைப் இருக்கு. பெஸ்ட் ஃபர்ஸ்ட் சர்ச், கிரீடி பெஸ்ட் ஃபர்ஸ்ட் சர்ச், நெக்ஸ்ட் ஏ ஸ்டார் சர்ச். ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஃபர்ஸ்ட் சர்ச் அல்காரிதம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பாத்தை செலக்ட் பண்ணும். எந்த மொமெண்ட்ல அது பெஸ்டா இருக்கோ அந்த மொமெண்ட்ல இது பண்றது. அதாவது ஷார்ட்டஸ்ட் பாத் எதுவோ அதை கோலை ரீச் பண்றதுக்கு சூஸ் பண்றது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பெஸ்ட் ஃபர்ஸ்ட் சர்ச் அப்படின்னு சொல்லுவோம். இதுல ஹியூரிஸ்டிக் அப்படின்னா என்னன்னா, ஹியூரிஸ்டிக் இஸ் an approximate measure of the how close you are to the target. ஒரு அப்ராக்சிமேட்டா மெஷர்மெண்ட் சொல்றது என்ன அப்படின்னா எவ்வளவு தூரத்துல நம்ம கோலை ரீச் பண்றதுக்கு இருக்கோம். இப்போ நம்ம எங்க இருக்கோம், நம்மள்ட்ட இருந்து எவ்வளவு தூரத்துல நம்மளுடைய கோல் இருக்குன்னு சொல்றது தான் ஹியூரிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். எப்ப கோல் ஸ்டேட்டை ரீச் பண்ணுதோ அப்ப இந்த ஹியூரிஸ்டிக் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா 0வா தான் இருக்கணும். அப்பதான் நம்ம கோல் ஸ்டேட்டை ரீச் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிரீடி பிஎஃப்எஸ் ஒரு கிரீடி பெஸ்ட் ஃபர்ஸ்ட் சர்ச். ஓகேவா? அதுல இது என்ன ஆகும் அப்படின்னா டிஎஃப்எஸும் பிஎஃப்எஸும் சேர்ந்தது தான் இந்த கிரீடி பிஎஃப்எஸ் அப்படின்றது. இங்க நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கிரீடி பெஸ்ட் ஃபர்ஸ்ட் சர்ச் அல்காரிதம் we expand the node நோட எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். எதுக்குன்னா கோல் நோடு கிட்ட போற வரையும் அந்த ஃபங்க்ஷனுக்கு பேரு ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஃபைனலா ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் 0வா மென்ஷன் ஆச்சு அப்படின்னா நம்ம கோலை ரீச் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஸோ அந்த ஃபங்க்ஷனை மென்ஷன் பண்றதுக்கு f of n equal to h of n ன்னு சொல்றோம். ஓகேவா? இந்த h of nன்றது காஸ்ட் தான். என்ன அப்படின்னா n நோட், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நோட்ல இருந்து கோல் நோட ரீச் பண்றதுக்கான வே. ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்காங்க. f of n equal to h of n நம்ம எடுத்துக்கணும். ஏன்றது ஃபர்ஸ்ட் இனிஷியல் நோடு, இந்த ஐன்றது நம்மளுடைய கோல் ஸ்டேட். ஓகேவா? ஏல இருந்து என்ன பண்ணணும், ஐக்கு ரீச் பண்ணணும். நான் ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி இங்க எனக்கு ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதை பேஸ் பண்ணி தான் நான் ரீச் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா A to B. ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ராசஸிங் நோடு ஒரு விசிட்டர் நோடு வச்சுக்கிறோம். ஓப்பன்டு க்ளோஸ்டு. ஓகேவா? முதல்ல ஏவை தான் நம்ம விசிட் பண்ண போறோம். க்ளோஸ்ல எதுவுமே இருக்காது. ஓகேவா? ஏவை விசிட் பண்றேன் அப்படின்னா 2 வே இருக்கு எனக்கு, பியும் டியும் இருக்கு. அப்ப நான் என்ன ஏல இருந்து பிக்கு போலாம், ஏல இருந்து டிக்கு போலாம். அதோட ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் என்ன 5 2. நம்ம சொல்லியிருக்கோம் f of n equal to h of n. அதனால டைரக்டா அதோட ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷனை எடுத்துக்கிட்டோம். அப்ப ஏல இருந்து நான் இங்க விசிட் பண்ணப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்க போடுறப்ப b, d போட்டுக்குவேன். எதுக்கு ஏவை பாக்குறப்ப. ஓகேவா? இப்போ இது எது சின்னதுன்னு பார்த்தா a of d தான் சின்னது. அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் d தான் நான் எடுத்துக்கணும். ஓகேவா? அடுத்த பாத்துல d எடுத்துக்கணும். அப்ப d கொண்டு போய் க்ளோஸ்ல போட்டுட்டு d ல இருந்து செக் பண்ணணும். சோ a ல இருந்து d க்கு போயிட்டேன். d ல இருந்து செக் பண்றப்ப g யும் h ம் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நமக்கு ரிமைனிங் என்ன கிடைச்சிச்சு, a to b இன்னும் சால்வ் ஆகல. சோ அதையும் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் a to d, d ல இருந்து g க்கும் h க்கும் எடுத்துக்கணும். சோ a to d to g, a to d to h. அதோட ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா 6 உம் 1 உம் அதை நான் எடுத்துக்கிட்டேன். அப்ப இங்க b, ஏன்னா இன்னும் b சால்வ் ஆகல. சோ b, g, h. இங்க க்ளோஸ்ட்ல a, d வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த செகண்ட் ஸ்டெப்ல எது ரொம்ப கம்மியான வேல்யூ ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் பார்த்தா 1. ஸோ நான் 1 எடுத்துக்கிறேன். 1 எப்போ வந்துச்சுன்னா h வரப்போ தான் வந்துச்சு. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எனக்கு விசிட்டர் நோட்ல ஹெச்சும் ஆட் ஆயிடுது. ஓகேவா? ஸோ ஏலேருந்து டி, டிலேருந்து ஹெச்சுக்கு வந்துருச்சு. இன்னும் எனக்கு சால்வ் ஆகாதது பியும் ஜியும். ஸோ பிஜி வச்சுக்கிறேன். இப்போ நான் அடிஷ்னலா ஹெச்ல இருந்து பார்க்குறப்ப எனக்கு ஐ நோட் இருக்கு. ஸோ நான் ஐ நோட் ஆட் பண்றேன். ஐ நோட ஓப்பன்ல போட்டுடுறேன். ஓகேவா? இப்போ நான் பார்க்குறேன் a to b இன்னும் சால்வ் ஆகல, அதை போட்டுக்கணும்.
ப்ரீவியஸ் ஸ்டெப்லேருந்து. அதே மாதிரி A2 D2 Gயும் சால்வ் ஆகல, அதையும் அப்படியே எடுத்து போட்டுக்கிட்டேன். இப்போ ஏலேருந்து டி, டிலேருந்து ஹெச், ஹெச்லேருந்து ஐ. அதோட ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் பார்க்குறப்ப எனக்கு 0 இருக்கு. ஐன்றது தான் என்னோட கோல் ஸ்டேட். ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் எப்போ 0 ஆகுதோ அப்போ நான் என்ன பண்ணணும், ஸ்டாப் பண்ணிடணும் என்னுடைய சர்ச் அல்காரிதம். ஓகேவா, இதுதான் என்னுடைய கண்ட்ரோல் ரூல்ஸ். ஓகே, ஸோ நான் ஐயும் விசிட் பண்ணிட்டேன். ஸோ ஐயை வந்து க்ளோஸில் போட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறது B, G. இந்த B, G எனக்கு வேவே கிடையாது, அது அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஓகேவா, ஸோ ஃபைனலாக என்னுடைய பாத் எங்கேருந்து எங்கே இருக்குது, ஏலேருந்து டி, டிலேருந்து ஹெச், ஹெச்லேருந்து ஐ. இந்த பாத்தில் வந்தேன் அப்படின்னா ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஈஸியாக என்னால் கோல் ஸ்டேட்டை கம்மியான காஸ்ட் பாத்தில் ரீச் பண்ண முடியும். இப்படி தான் நம்ம ஒரு கிரேடி BFS வந்து ட்ரை பண்ணணும். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சர்ச் A ஸ்டார் சர்ச். A ஸ்டார் சர்ச் அப்படின்னா என்ன, சேம் லைக் வைஸ் நம்ம எப்படி ஹியூரிஸ்டிக் சர்ச்சில் கிரேடிக்கு போடுவோமோ அதே மாதிரி தான் இன் A ஸ்டார் சர்ச் அல்காரிதம் we use search heuristic. ஃபர்ஸ்ட் வந்து சர்ச் ஹியூரிஸ்டிக் போடுறது h of n as well as the cost to reach. அந்த நோட ரீச் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற காஸ்ட் என்ன பண்ணுவோம்னா g of n ன்னு எடுத்துக்குவோம். ப்ரீவியஸ் வீடியோல வெறும் ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷனை மட்டும் தான் எடுத்துக்குவோம், என்ன அப்படின்னா கிரீடி BFSக்கு. ஆனால் A ஸ்டார் சர்ச்சுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் பிளஸ் காஸ்ட் டு ரீச் த பாத்தும் எடுத்துக்குவோம். இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற நம்பரை தான் ஃபிட்னஸ் நம்பர் f of n அப்படின்னு சொல்வோம். ஓகேவா, அப்போ யூனிஃபார்ம் காஸ்ட் சர்ச்சும் கிரீடி பெஸ்ட் ஃபர்ஸ்ட் சர்ச்சும் சேர்ந்தது தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா A ஸ்டார் சர்ச்னு சொல்றோம். ஸோ இதுக்கான ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா f of n equal to g of n plus h of n. ஓகேவா, g of n அப்படின்றது ஸ்டார்ட் நோட்லேருந்து நம்மளுடைய எண்ட் நோடுக்கு, ஓகேவா, ஸ்டார்ட் நோட்லேருந்து அடுத்த நோடுக்கு நம்ம பார்க்க போகிற நோடுக்கான காஸ்ட் எவ்வளோன்னு செக் பண்ணுறது. h of n அப்படின்றது நம்ம ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் கோல் ஸ்டேட்டுக்கான எவ்வளோ ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் இருக்குன்னு மென்ஷன் பண்ணுறது h of n. ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம், ஒரு டயக்ராம் போட்டிருக்கோம், ஏலேருந்து எஃப்க்கு போகுது. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எஃப்லேருந்து பி, பிலேருந்து சி, சிலேருந்து டி, டிலேருந்து இ போகிறோம், சிலேருந்து இ போகிறோம். ஓகேவா, அடுத்து இலேருந்து எஃப் போகிறோம். இது நம்மளுடைய ஃபங்க்ஷன். தென் ஒவ்வொரு பாத்துக்கு இடையிலையும் இந்த மாதிரி லைனுக்கு மேலே கொடுத்துருக்கிறது காஸ்ட். இந்த காஸ்ட்டை தான் நம்ம g of n அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் இங்கே ஆல்ரெடி h of ஒவ்வொரு நோடுக்கு மேலேயும் கொடுத்துருக்கிறது ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன். ஓகேவா, இது g of h of n, இது வந்து இந்த வேல்யூ வந்து g of n. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அங்கே வெறும் h of n மட்டும் தான் எடுப்போம், இங்கே g of n plus h of n ஆட் பண்ணணும். லைக் வைஸ் அங்கே எப்படி நான் சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி முதல்ல ஏவை எடுத்துக்கோங்க. ஏலேருந்து என்னெல்லாம் ஃபங்க்ஷன் போகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பியும் எஃப்பும் போகுது. அதோடைய வேல்யூ என்ன, பிக்கு பார்த்தோம் அப்படின்னா எஃப்க்கு பார்த்தோம்னா 0 h of n பிளஸ் g of n வந்து 13. ஸோ 0 plus 13 எனக்கு வேல்யூ வந்து 13. அதுவே பிக்கு பார்த்தோம்னா என்ன அப்படின்னா என்னுடைய காஸ்ட் வந்து 1 பிளஸ் வந்து இங்கே ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் வந்து 3. டோட்டலாக எனக்கு வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 4. இது ரெண்டில் எது சின்னது, எனக்கு 4 தான் சின்னது. ஸோ நான் 4 எடுத்துக்குவேன். ஓகேவா, நெக்ஸ்ட் அப்போ என்ன பண்ணணும், ஏலேருந்து பிக்கு எடுக்கணும். ஸோ அந்த ரிமைனிங் இருக்க எஃப் அப்படியே ப்ரீவியஸ் ஸ்டெப்ல இருக்கிறத போட்டுட்டு நெக்ஸ்ட் ஏ டு பிக்கு அப்புறம் என்ன வருதுன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ பிலேருந்து எனக்கு சிக்கும் டிக்கும் பார்த்து போகுது. ஸோ நெக்ஸ்ட் நான் டிக்கும் சிக்கும் டிக்கும் பார்த்து வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா, பார்த்து எடுத்துக்கிட்டேன்னா அடுத்து ஆட் பண்ணணும். எனக்கு வேல்யூ எல்லாத்தையும் ஏ டு பி, பி டு டி ஆட் பண்ணணும். ஸோ ஏ டு பி ஆட் பண்ணிட்டு பி டு டி ஆட் பண்ணணும். ஓகேவா, இதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி போட்டுட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்பில் அடுத்தடுத்து குறைச்சிட்டே வரணும். எது எது இருக்குது, எந்த பாத் போகுது, எந்த பாத் போகலன்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆகிக்கிட்டே வரணும். இந்த சம்மை கரெக்டாக அங்கே சொல்லி கொடுத்த மாதிரியே போட்டிங்க அப்படின்னா ஃபைனலாக நமக்கான பாத் என்ன கிடைக்குதுன்னு வரும். ஓகேவா, இவ்வளோ தான் நமக்கு ஏ ஸ்டார் சர்ச்சுன்றது. ரொம்ப ரொம்ப சிம்பிள் சம் தான், ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம் இன்ஃபார்ம்டு சர்ச். ஸோ இன்ஃபார்ம்டு சர்ச்னால் நமக்கு தேவையான சம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது தான் இன்ஃபார்ம்டு சர்ச் அப்படின்னு சொல்கிறோம். அதில் ஹியூரிஸ்டிக் சர்ச்னு சொல்லலாம். இந்த ஹியூரிஸ்டிக் சர்ச் அப்படின்னா எவ்வளோ வந்து நம்ம டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் வந்து இடம் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறது தான் நம்ம ஹியூரிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இதில் 3 டைப் பெஸ்ட் ஃபர்ஸ்ட் சர்ச், கிரீடி பெஸ்ட் ஃபர்ஸ்ட் சர்ச், ஏ ஸ்டார் சர்ச் அல்காரிதம் இருக்குது. இந்த 3 அல்காரிதமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.